Friends, welcome to TNTTS யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 21 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத புக்கில் பார்த்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதி எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 30 வந்து கட்டாயமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21 கணக்கியலை வரையறு. 22 இடாப்பு என்றால் என்ன? 23 விதிப்பிழை என்றால் என்ன? 24 கணக்கியலின் முழு வெளியீட்டு கொள்கை என்றால் என்ன? அடுத்து 25 மென்பொருள் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 26 பின்வரும் நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்க. 27 ஒரு நிறுவனம் 50,000 மதிப்புள்ள கட்டடம் ஒன்றை வாங்கியது. கட்டடத்தின் பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள். மேலும் இதன் இறுதி மதிப்பு 5,000 நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகையை கணக்கெடுக்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு சமயமே வந்து ரிப்பீட்டடாக செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 40 வந்து கட்டாயமாக விடையளிக்கும். இது வந்து 3 மார்க் கொஸ்டின். 31 பணம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கியலில் பதியப்படுதல் வேண்டும் விவரி. அடுத்து 32 இரட்டைப்பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகளை தருக. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து 33 கணக்கியல் சமன்பாட்டினை நிரப்புக. ஸோ சொத்துக்கள் முதல் கூட்டல் பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சம செஞ்சு பாருங்கள். அடுத்து 34 பின்வரும் நடவடிக்கைகளை மின்சாதங்களை விற்பனை செய்யும் குமார் மின்பொருள் நிறுவனத்தின் கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் விவரங்களிலிருந்து 31 மார்ச் 2018 ஆண்டிற்கான வியாபார கணக்கினை தயாரிக்கவும். அடுத்து 36 தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை? அடுத்து 37 எதிர்ப்பதிவை உதாரணத்துடன் விளக்குக. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். சம் இருக்கிறதையும் செஞ்சு பாருங்கள். அடுத்த பகுதி வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதே ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.